Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஜென்ரலாகவே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க. அதாவது என்னென்னா, நம்ம இப்போ வாட்ஸ்அப் அழிக்கிறோம் என்னங்களேன், நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சேட்டுமே புதுசாக தான் வரும். நம்ம பழைய சேட்டை எப்படி திருப்பி ரெக்கவர் பண்ணுறது என்ன யாராச்சும் நினச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நான் சொல்லி தர போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஜான் ரஹ்மான் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னை கேட்டிருந்தார். அவர் கேட்கும் போது தான் தெரியும் இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாமல் இருக்குன்னு. சரி, நமக்கு மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிறனால இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் மட்டும் வச்சுக்காமல் உங்களுக்காகவும் தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன ஒரு லைக்கும் நல்ல ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலுக்கு புது விவரம் பாருங்கன்னா, என் பேர் ஹரியாகாஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹேஷ்டேக் தமிழ். இப்போ தான் புது விவரம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு போகும்போது ஏதாச்சும் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து தெரிஞ்சுட்டு தாங்க போவீங்க. அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நியூ விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட்டாக ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேட் பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த நீங்கள் கூகுள் டிரைவ் பேக்கப் ஆன் பண்ணணும்னா முதல்ல வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணும், ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணாமலும் இருந்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் எப்போ பேக்கப் எடுக்க போகிறீங்க, டெய்லியா, மந்த்லியா, வீக்லியா, இல்லை நம்ம கிளிக் பண்ணால் மட்டும் பேக்கப் எடுத்தால் போதுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, உங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு பேக்கப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 மெயில் ஐடி வந்து இப்போ சும்மா வந்து ஷோ பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணி காமிக்கிறேன். என் ப்ரைவசிக்காக அந்த மெயில் ஐடியில் நான் வந்து பிளர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் இல்லை, ஒரு சில ஹேக்கர்ஸ் வந்து இந்த மெயில் ஐடியில் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி நான் வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு நிறைய மெயில் ஐடி வந்து நான் வந்து பிளர் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? அப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மெயில் ஐடியாக பார்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த செல்லுலார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நான் வந்து கையெழுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? நான் வந்து இப்போ ஒவ்வொரு மெயில் ஐடியாக பார்க்குறேன், எத்தனை இது அந்த என்னென்னலாம் என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சும்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியணும்ல, ஒவ்வொரு மெயில் ஐடி கொடுத்தா என்னென்ன ப்ராசஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நீங்கள் சும்மா அங்கே அந்த இடத்துல இருந்து முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன வேறு வீடியோ இதே மாதிரி இருக்காது. அதுக்கு அந்த பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன்னா அந்த யூஸ் செல்லார் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மொபைல் டேட்டாவில் வந்து இது பண்ண முடியும். அதுக்கு கீழே வந்து இன்க்ளூட் மீடியான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் வீடியோவோட நீங்கள் பேக்கப் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு மேலே பேக்கப் கொடுத்தீங்கன்னு வைங்களா, ரொம்ப நேரம் அவங்க இந்த இடத்துல நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் வரும், ஓகேங்களா? வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, நான் பார்த்தேன். பட் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? நம்ம சேனலில் இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் தெரிவிங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன், ஓகேங்களா? சொல்லணும், ஓகேங்களா? நம்ம சேனலில் அப்டேட்லாம் நீங்கள் தானே தெரிவிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா தான் இது பண்ணுது. ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஏன்னா அந்த 1.4 GB இருக்குங்கிறனால அவ்வளோமே ஸ்கேன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோவாக தான் இருக்குது. பெண்டிங் சொல்லிட்டு வரும், அங்கே பர்சன்டேஜும் காமிக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ப்ராசஸ் போயிட்டு தாங்க இருக்கும். இது எனக்கு இன்னொன்னே அப்படி தான் தெரியுது. நான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேங்கிறனால தான் இவ்வளோ நேரம் மாச்சு உங்களுக்கு காமிக்குது. இல்லைன்னா நீங்கள் முழுக்க உட்காந்துட்டே தான் இருக்கணும். நான் இதுவே கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் 1/2 மணி நேரத்துக்கிட்ட போச்சு. அதவே நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டிருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா 1/2 மணி நேரம் வீடியோவே நான் போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு என்ன நடக்குங்க அப்படிங்கிறதும் புரியாது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த இது பேக்கப் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட்டு சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தேன். அது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து விட்டுட்டேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் போயிட்டுருக்கு. மணியை பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கப் வந்து ஆகுது. சரி, ஓகே, அதையுமே உங்களுக்கு ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு ரொம்ப போர் ஆகிட்டுங்க. அதனால தான் கதை போட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணி விட்டேன், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸ் இவ்வளோ தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா என்ன புரிஞ்சுது, எப்படி செய்யணும்னு புரிஞ்சுதுன்னா இது மாதிரி இந்த வீடியோவை இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் படிச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? 4 பேர் படிச்சுக்கிட்டு அவங்களும் இது மாதிரி பண்ணினாங்கன்னு வைங்களேன், அடுத்தவங்க சேட் வந்து மிஸ் ஆகாது. இனி நீங்கள் வந்து இது பண்ணும்போது கூகுள் டிரைவ் பேக்கப், அதாவது இனி நீங்கள் இந்த இதை அடுத்த செல்ல லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயிலடி கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த மெயிலடி நீங்கள் மட்டும் உங்கள் செல்லை லாகின் பண்ணிங்கன்னா உடனே கூகுள் டிரைவ் பேக்கப் வந்து எத்தனை GB நீங்கள் எடுத்து வச்சுனாலும் வந்துடும், ஓகேங்களா? அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை புது வீடியோவில் சந்திக்கும் வரை என் பேர் ஹரியாகாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹேஷ்டேக் தமிழ். பாய் ஃப்ரம் ஹேஷ்டேக் தமிழ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹேஷ்டேக் தமிழ்.
என்னடா வீடியோ முடிச்சு திருப்பி பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்கிறக்காக தான் திருப்பி வந்தேன். சரி ஓகேங்களா, இவ்வளோ தான் அந்த வீடியோ. நாளைக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண வீடியோ நான் திருப்பி தரேன். ஓகேங்களா, ஸ்டே சூப்பர் பாசிட்டிவ். தேங்க்யூ.